சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள பிரேசில் லெஜெண்ட்ஸ் மற்றும் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, பிரேசில் லெஜெண்ட்ஸ் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணிகள் மோதக்கூடிய இந்த போட்டியில மக்கள் எந்த அளவுக்கு கலந்துட்டு இருக்காங்க, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நேரு விளையாட்டு அரங்கத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடியது அந்த நேரு விளையாட்டு அரங்கிற்கு வெளியில் இருக்கிறோம். இங்கு ஏராளமான கால்பந்து ரசிகர்கள் தற்போது இந்த போட்டியை காணுவதற்காக இந்த விளையாட்டு அரங்கிற்கு வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த போட்டியை பொறுத்தவரை பிரேசில் லெஜெண்ட்ஸ், அதாவது முன்னாள் கால்பந்து வீரர்கள் பங்கேற்கும் ஒரு போட்டியாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியாவை சேர்ந்த மூத்த வீரர்களும் பிரேசிலை சேர்ந்த மூத்த வீரர்களும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள பிரேசில் லெஜெண்ட்ஸ் விசஸ் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணிகள் இந்த போட்டியில் மோதுகின்றன. குறிப்பாக இந்திய பிரேசில்ஸ் பொறுத்தவரை 2022 உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற அணிகள் மூத்த வீரர்கள் இங்கு கலந்துக்கிறார்கள். தற்போதைய நம்முடைய ரசிகர்கள் நம்முடைய பலர் இருக்கிறார்கள். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். இந்த போட்டி எப்படி இருக்கும், எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. சார் வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? வணக்கம், வன்யா, நான் தாம்பரத்துலேருந்து வரேன். எப்படி இருக்கும் சார் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும், பிரேசில் விசஸ் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப எந்தூசியாசமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம், நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் ஃபுட்பால்னால பிரேசிலை சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ ஒரு பெரிய க்ரௌட் ஃபுட்பாலுக்கு நம்ம நேரு ஸ்டேடியமில் பார்த்ததில் ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது. மக்கள் பயங்கரமாக வரவேற்பு இருக்குது. ஒரு கிரிக்கெட் லெவலுக்கு இப்போ ஃபுட்பாலை பார்க்க முடியுது. இது ஃபியூச்சரில் வளரும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு கேம் நடக்கிறப்ப? கண்டிப்பாக. நம்ம இந்தியாவில் ஓன்லி கிரிக்கெட்டுக்கு தான் ரொம்ப மகத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நிறைய பேர் ஃபுட்பால் அவேர்னஸ் ரொம்ப வந்திருக்கு. அண்ட் இப்போது பிரேசில் இங்கே வர்றதுனால பிரேசிலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த கேம்னால நிறைய பேர் ஃபுட்பாலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரேசில் பொறுத்த வரைக்கும் எந்த வீரர் ரொம்ப பிடிக்கும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீரர்கள் நிறைய பேர் ஆடுறாங்க. ஐஎம் விஜயன் முன்னாள் கால்பந்து வீரர் ஆடுறாரு. உங்களை அந்த டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு ரொனால்டினோ ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொனால்டினோ பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஸ்டைலெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ மெயினாக ரொனால்டினோ பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதான். ஆமாம். அண்ட் இந்தியன்ஸ், அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன்னால இந்தியன்ஸ் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறோம். அதனால் வி ஹேவ் போத் சப்போர்ட். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு நேரு ஸ்டேடியம் வெளியில் ஃபுட்பாலுக்காக இவ்வளோ பெரிய க்ரௌட் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல் முறையாக என்னோட கணவர் ரொம்ப ஃபுட்பால் பைத்தியம். ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். முதல் தடவை எப்படியாவது பிரேசில் வீரர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இருந்தாலும் நம்ம நாட்டை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதனால் வி ஆர் சப்போர்ட்டிங் போத் பிரேசில் அண்ட் இந்தியா. ஸோ ரெண்டு சைடுமே 2 ஃப்ளாகும் போட்டிருக்கோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா ஃபுட்பாலுக்கு அப்படின்றது தெரியுது. நிறைய பேர் இதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதுனால இன்னும் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் கூட ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஃபுட்பால் மேலே ஆர்வம் வர்றதுக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இதனால. ஐயோ செம்ம! நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஃபேஸில் ஒரு அவ்வளோ ஆனந்தத்தை பார்க்க முடியுது. சந்தோஷத்தோடு எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக இன்றைக்கி நைட் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இதுபோல் 2022ஆம் ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற இந்த பிரேசில் அணி தற்பொழுது அந்த மூத்த வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணியாகவும் ஐஎம் விஜயன் தலைமையில் அந்த இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணிகளும் மோத இருக்கிறார்கள். 7:30 மணிக்கு இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியை காணுவதற்காக ஏராளமான ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த போட்டி என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.